இதயங்கள் ஒரு குழுவாக ஒன்றிணைந்து வரவேற்று மற்றும் தமது மகிழ்ச்சிகரமான வாழ்த்துக்களை அன்புள்ள தாஜிக்கு அளிப்பது ஒரு ஆசிர்வாதமாகும். ஆம், நான் உங்களின் மைய மண்டலத்தை காண்கிறேன். நீங்கள் உயர வேண்டும். நீங்கள் சிறிது மேலே செல்ல வேண்டும். மேலே 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 மேலே. ஆம், நீங்கள் வசதியாக அமர வேண்டும். உங்களுக்கு என்னுடைய வயது ஆகும்போது என்னவாகும்? அங்கே 2.5 மில்லியன் மக்கள் இருப்பார்கள். 2.5 மில்லியன்? ஒரே ஒரு திரையில். என்ன? ஆம், மிக அதிகம்தான். நாம் எவ்வாறு மற்றவர்களுக்கு உத்வேகம் அளிப்பது என்பதை காண்போம். நான் மற்றவர்களுக்கு உத்வேகம் அளிப்பதில் எனது நேரத்தை விரயமாக ஆக்கக்கூடாது. எப்படி இருந்தாலும் நான் உங்களுக்கு போதுமான கஷ்டங்களை அளித்தேன். நாம் மேலும் கேள்விகளை கேட்போம். எனது கேள்விகளை பொருட்படுத்தாதீர்கள். நீங்கள் உங்கள் இளைஞர் கருத்தரங்கை தொடருங்கள். முதியோருக்கு அனுமதி இல்லை. நான் என்னால் முடிந்தளவிற்கு செய்வதற்கு முயற்சி செய்கின்றேன். மேலும் நான் என்னால் முடிந்த அளவிற்கு செய்யும் பொழுது ஒத்த மனது உள்ளவர்கள் ஒருங்கிணைந்து அவர்கள் உங்களுடன் இணைவார்கள். அந்த பிரச்சனை எனக்கு ஒரு வரமாக மாறியது, ஒரு மருந்தகத்தை நடத்துவது. நீங்கள் மற்றவர்களை உங்களுக்காக வேலை செய்ய வைக்க இயலும். நீங்கள் ஒரு டாக்டராக இருந்தால் அது கடினம். நான் நிறைய விடுமுறைகளையும் பெற முடிந்தது. கிட்டத்தட்ட உகாண்டாவிலிருந்து உங்களுக்கு நினைவிருக்கிறதா? நிச்சயமாக, நான் அந்த காரணத்திற்காகவே வந்துள்ளேன். இல்லை, நான் உண்மையில் சொல்கிறேன். நீங்கள் உகாண்டாவிலிருந்து சிறந்த பப்படங்களை அனுப்புவதாக வாக்குறுதி அளித்துள்ளீர்கள்.